கர்த்தர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களுங்க. இப்போ காற்றலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. காற்று 3 எழுத்து, இன்று 3 எழுத்து தான். இன்று 3 எழுத்து. வேதாகமத்திலிருந்து பாருங்க. சங்கீதம் 78 சங்கீதம் 26 சொல்லுகிறது. சங்கீதம் 78 சங்கீதம் 26 ஆகாசத்தில் கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலை வீச செய்து. கீழ்காற்றை வரப்பண்ணி வல்லமையினாலே தென்றலை வீச செய்து. இது ஒரு காற்றுங்களா. அடுத்து காற்று பார்த்தீங்கன்னா ஆவிகள் என்ன இருக்கா, காற்றுகளாக இருக்கான். நிறைய ஆவிகள் இருக்குது. அதில் ஒரு காற்றை மட்டும் ஒரு ஆவி பற்றி சொல்கிற பாருங்க. சங்கீதம் 104 சங்கீதம் 4 சொல்லுகிறது, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் காற்றுகளாகவும் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. பாருங்க, யோவான் 3 அதிகாரம் 8 சொல்லுது. யோவான் 3 8 சொல்லுகிறது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறான், ஆகிலும் அது இன்னா இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னா இடத்துல போகிறது உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவனும் அவனும் அப்படியே இருக்கிறான். தூதர்களை காற்றுகளாக இருக்கிறாங்க இல்லைங்களா. இன்று அதாவது பாருங்க, நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகாய் 2 அதிகாரம் 19 வசனத்தின்படி ஆகாய் 2 அதிகாரம் 19 வசனத்தின்படி நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வார்த்தைபடி ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறதற்காக சோத்திரம். அவர் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக சோத்திரம் ஐயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசம் நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கின்ற வார்த்தைபடி ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பரிசுத்தாவினை செயல்படுவதற்காக சோத்திரம். இது மட்டுமே குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.